பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு விலையேறப்பெற்ற அழைப்பு. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விலையேற பெற்ற அழைப்பை கொடுத்திருக்கிறார். அது மிக மிக விலையேற பெற்றது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை ஒரு சாதாரண ஒரு அழைப்பாக அவர் கருதாமல் ஒரு விலையேற பெற்ற அழைப்பாக அவர் கருதினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை ஒரு விளையாட்டை போல நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. அதை நாம் ரொம்ப பரிசுத்தமான விலை உயர்ந்த ஒரு காரியமாக கருத வேண்டும். அப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை விலையேற பெற்றதாக நாம் பார்க்கும்போது தான் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அப்படி நாம் பிரயாசப்படும் போது எப்படிப்பட்ட சவால்கள் நமக்கு முன்பதாக வந்தாலும், தடைகள் நமக்கு முன்பதாக வந்தாலும், அல்லது சோதனைகள் பாடுகள் வந்தாலும் இந்த அழைப்பு விலையேற பெற்றது என்றபடியால் நாம் இந்த தற்காலிக கஷ்டங்கள் எதுவுமே நாம் பொருட்படுத்தாமல் இந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியாக நம்ம என்ன பண்ணுவோம், செயல்படுவோம். பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் இந்த அழைப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவர் அறிந்திருந்தபடியால் எந்த விதமான பாடுகளை குறித்தும் அவர் கவலைப்படாமல் அதை சந்தோஷத்தோடு அவர் சகித்து அவருடைய அழைப்பை நிறைவேற்றினார். 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவருடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அல்லது இயேசுவுக்காக எப்படியாக பாடுகளை அவர் சகித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்போ ஆண்டவருடைய அழைப்பை நாம் விலையேற பெற்றதாக நாம் பார்க்கும்போது முதலாவதாக நாம் என்ன செய்வோம் என்றால் அதிகமாக பிரயாசப்படுவோம். சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கலும் நாம் தேவ கிருபையினால அதிகமாக என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். அடுத்தபடியாக பவுல் சொல்லுகிறார், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அடிக்கப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், கல்லெறியுண்டேன், கப்பர் சேதம் எனக்கு வந்தது. 26ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், சேதங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்கள், இப்படியாக எப்படி இவர் பாடுகளை அனுபவித்தார் என்பதை ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருக்கிறார். 27ஆம் வசனத்தில் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் மட்டுமல்ல, 28ஆம் வசனம், சபைகளை குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்கியது. அநேக சபைகள் பவுல் மூலமாக தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் அந்த சபைகளுக்கு அவர் போகும்போது அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை அவர் அறியும் போது அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. சபைகளில் பிரிவினைகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது. இந்த காரியங்களை அவர் அறிந்தபோது அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஏனென்றால் பவுலுடைய அழைப்பு விலையேற பெற்றது. ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியத்தை நாம் ஒரு விளையாட்டை போல என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, இந்த விலையேற பெற்ற அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பவுலுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்திருந்தார். 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அவருக்கு அவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்திருந்தார். இந்த சபையை பற்றின வெளிப்பாடுகளை எல்லாம் ஆண்டவர் பவுலுக்கு தான் அவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொண்ட போது அவர் தன்னை மேன்மை பாராட்டிவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு முள் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
அவர் சொல்லுகிறார், 3 தரம் நான் என்ன பண்றேன், ஜெபித்தேன், ஆனால் கர்த்தர் அந்த முள்ளை எடுத்து போடவில்லை. மாறாக கர்த்தர் சொன்ன காரியம் என்ன, உன்னுடைய பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும். இப்படிதான் தேவன் சொன்னார். இதே மாதிரி தான் பவுலுடைய அழைப்பு தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது, விலையேற பெற்றதாக இருந்தது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு அது உன்னதமானது, விலையேற பெற்றது, தனித்துவம் வாய்ந்தது. ஒருவேளை பவுலை போல அநேக சபைகள் உருவாவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அது நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படலாம், சபையில் வெளிப்படலாம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வெளிப்படலாம், அல்லது எந்த இடத்துல சமுதாயத்தில் வெளிப்படலாம். அது எப்படிப்பட்டது என்று நமக்கு தான் தெரியும். நாம் தான் அதை தேவனிடத்தில் ஜெபித்து அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய விலையேற பெற்ற அழைப்பு என்ன என்று நாம் என்ன பண்ண வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த மேன்மையான அழைப்பு நிறைவேறுவதற்கு நாம் எதையும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அழைப்பு நிறைவேறும் போது அது அவ்வளவு மகிமையாக இருக்கும். இப்ப பவுல் சொல்றாரே, இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் என்ன பண்ணேன், அனுபவித்தேன் என்று சொல்லி. ஆனால் இந்த விலையேற பெற்ற அழைப்பு நிறைவேறும் போது இந்த பாடுகள் எல்லாம் அந்த மேன்மைக்கு பக்கத்திலே வரவே செய்யாது, அவ்வளவு மேன்மையானதாக காணப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு விலை உயர்ந்தது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விலையேற பெற்ற அழைப்பை அடையாளம் கண்டு கொண்டீர்களா? அப்படி என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுகிறீர்களா? அப்படி பிரயாசப்படும் போது தடைகள் வரும் என்றால் சோர்ந்து போய் விட்டு விடுகிறீர்களா? அல்லது சோதனையை சகித்து எப்படி ஆகிலும் என்னுடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னேறி செல்லுகிறீர்களா? பவுலுடைய வாழ்க்கை, பவுலுடைய ஊழியம் நமக்கு நல்ல ஒரு மாதிரி. இப்படிப்பட்ட மாதிரிகளை பின்பற்றி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை நாம் நிறைவேற்றுவோமாக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விலையேற பெற்ற அழைப்பை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய பலத்தினாலேயோ எங்களுடைய திறமையின் அடிப்படையிலேயோ ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கவில்லை. ஆனால் உம்முடைய கிருபையின் நிமித்தமாக இப்படிப்பட்ட அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அடையாளம் கண்டு கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த அழைப்பு நிறைவேறுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதை நாங்கள் செயல்படுத்தும் போது எவ்வளவு எதிர்ப்புகளோ பாடுகளோ வந்தாலும் அதன் மத்தியில் நாங்கள் தொடர்ந்து முன்னேற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு உடைய கிருபையை மட்டும் நாங்கள் சார்ந்து கொண்டு தொடர்ந்து முன்னேற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய விலையேற பெற்ற அழைப்பை நிறைவேற்றி உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் காணப்பட ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.